வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி சாட் லேர்னிங்கில் சிம்பிளாக ஹிந்தியை லெசன் மூலியமாக கற்றுக்க போகிறோம். ஒரு காய்கறிக்காரர்கிட்ட ஒரு கஸ்டமர் போய் காய் வாங்குறாங்க. இந்த செனாரியோவை நம்ம ஹிந்தியில் கற்றுக்கலாமா? இது லேர்ன் ஹிந்தி த்ரூ லெசன்ஸ் பார்ட் 1. கஸ்டமர் போயிட்டு வணக்கம் அண்ணா, காய்கறி எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதை ஹிந்தியில் நமஸ்தே பையா, சப்ஜி கித்தனா கி ஹே. நமஸ்தே பையானா வணக்கம் அண்ணா, சப்ஜினா காய், கித்தனா கி ஹேனா எவ்வளோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அவங்க ஆலோ கா தாம் கியா ஹேன்னு பர்டிகுலராக உருளைக்கிழங்கு கேட்குறாங்க. கிழங்கையும் சேர்த்தாதான் ஆலோ கா தாம். நம்ம ஆலோவை ஆலு பரோட்டாவில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதுக்கு காய்கறிக்காரர் ஆலோ 30 ரூபியா கிலோ ஹேன்னு சொல்கிறாங்க. இந்த 30யை ஹிந்தியில் 30ன்னு சொல்லுவோம். இப்போது ஆலோ 30 ரூபியா கிலோ ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தக்காளி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. டமாட்டர் கித்தனா கா ஹே. டமாட்டர்னா தக்காளி, கித்தனா கா ஹேனா எவ்வளோ. அதை டமாட்டர் 40 ரூபியா கிலோ ஹேன்னு சொல்கிறாங்க. கிலோ 40 ரூபா. 40 அப்படின்றது ஹிந்தியில் 40. ஸோ டமாட்டர் 40 ரூபியா கிலோ ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சரி 1 கிலோ கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சரினா டீக் ஹே, 1 கிலோ தே தீஜியே. கொடுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக கேட்கும் போது தீஜியேன்னு வரும், குடுன்னா தேதோன்னு வரும். இப்போது வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு கேட்குறாங்க. பிந்தி தாஜி ஹே கியா. தாஜினா ஃப்ரெஷ்ஷாக, வெண்டைக்காய்னா பிந்தின்னு அர்த்தம். பிந்தி தாஜி ஹே கியா. அதுக்கு ஷாப்கீப்பர் ஹாஞ்சி பில்குல் தாஜி ஹேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னா ஹா, அது பையனோ பொண்ணோ மரியாதையாக சொல்லும் போது ஜி வரும், ஹாஜி. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறப்போ பில்குல் வரும். இப்போது 1/2 கிலோ கொடுங்கன்னு சொல்கிறாங்க. மரியாதையை கேட்குறாங்க, தீஜியே. 1/2 கிலோ தே தீஜியே. 1/2 கிலோனா ஆதா கிலோ, 1 கிலோனா 1 கிலோ, 2 கிலோனா 2 கிலோ. 2 கிலோ கொடுங்க அப்படின்றத எப்படி கேட்பாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கரெக்டானு பார்ப்போம். இப்போது அண்ணா மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறாங்க. பையா டோட்டல் கித்தனா ஹுவா, இல்லைனா கித்தனா ரூபே ஹுவா. டோட்டல் கித்தனா ஹுவானா மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு கேட்பாங்க. கித்தனா ரூபே ஹுவானா எவ்வளோ ருபீஸ் ஆச்சு இப்படி கேட்பாங்க. அதுக்கு அவரும் டோட்டலாக 80 ருபீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் 80 ரூபே ஹுவா. 80னா ஹிந்தியில் ஆசின்னு அர்த்தம். இப்போது டோட்டலாக 80 ருபீஸ் ஆச்சு அப்படின்றத இவர் ஹிந்தியில் எப்படி சொன்னார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோட்டலாக 80 ருபீஸ் ஆச்சு. இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ லீஜியே பைசே ஆர் ருபே. இந்த பைசாவை எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் ஏ லீஜியே பைசே, இந்த ருபீஸை எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் ஏ லீஜியே ருபே. நன்றி மறுபடியும் வாங்கன்னு சொல்கிறாங்க. நன்றிக்கு ஹிந்தியில் தன்யவாத், மறுபடியும் வாங்க அப்படின்றத ஆயே ஃபிர்சே. இதுவே நாளைக்கும் வாங்க அப்படி சொன்னாங்கன்னா தன்யவாத் ஆயே கல்சே. இந்த மாதிரி லெசன்ஸ் மூலயமா நம்ம ஹிந்தியை ஈஸியாகவே கற்றுக்கலாம். அடுத்து எந்த லெசன் மூலயமா ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் டீச் பண்ணுறேன். தன்யவாத்.